நம்ம ஊரில் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நமக்கு அதிகப்படியாக கொடுக்கப்படுற ஒரு தண்டனை அப்படின்னா அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியாக கொடுக்கப்படுற ஒரு தண்டனை அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஃபைன் போடுவாங்க, அதை தாண்டினா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதை தாண்டினா ஆயுள் தண்டனை, அதை தாண்டினா மரண தண்டனை அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து அரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆயுள் தண்டனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மரண தண்டனை அப்படின்றது ரொம்ப 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 ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக? பட் நார்த் கொரியாவில் இந்த அரெஸ்ட்டு ஆயுள் தண்டனை அப்படின்றதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், இந்த வீடியோவில் நார்த் கொரியாவில் ஒரு சில ரேண்டமான வியர்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் இருக்குதுல்ல, ஸோ அது ரொம்ப வியர்டாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் யுன் ஒரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ இந்த ஒரு செய்தி அப்படின்றது வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு நபருக்கும் போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டு அவங்க எல்லாருமே வந்து கண்ணீர் சிந்தணும். நார்த் கொரியாவில் யாருமே இன்னைக்கு வந்து சிரிக்கக்கூடாது, எல்லாரும் இந்த செய்தியை கேட்டு அழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் அப்படின்றத அன்னைக்கே அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை சிஎம்ஓ வந்து பாஸ் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரனாவன், கிறுக்கனாவன், மூல வளர்ச்சி இல்லாதவனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். கரெக்டாக? பட் நார்த் கொரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த ரூலை கேட்டு அதை ஒபே பண்ணி அன்னைக்கு யாருமே வந்து சிரிக்கலை, எல்லாருமே அந்த செய்தியை கேட்டு வருத்தப்பட்டாங்க, கண்ணீர் சிந்தினாங்க அப்படின்றது தான் நார்த் கொரியாவில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காக மக்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த ரூலை வந்து அப்படியே ஒபே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தினால தான். எதுக்காக அந்த பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் அந்த பிரசிடென்ட் கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்ஸ் தான். சப்போஸ் அன்னைக்கு அவர் அந்த பிரசிடென்ட்டோட அப்பா இறந்து போயிருந்தார்ல, ஸோ அன்னைக்கு வந்து யாராச்சும் அந்த ரூலை மதிக்காமல் சிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர் வந்து விதிக்க போறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் சேர்த்து உங்களோட 3 ஜென்ரேஷனுக்குமே வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நான் அந்த செய்தியை கேட்டு நான் வந்து வருத்தப்படாமல் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட 3 ஜென்ரேஷனுக்குமே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்றது விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் பண்ண தப்புக்கு வந்து நான் மட்டும் தண்டனை அனுபவிக்க போகிறது கிடையாது, என்னோட சேர்த்து என்னோட பையனும் சரி, அவனோட பையனும் சரி, அவனோட பையனும் சேர்ந்து அனுபவிப்பான். ஸோ நான் பண்ண தப்புக்கு வந்து என்னோட பையன், என்னோட பேரன், அவனோட பையனும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கும் அப்படின்ட்டு தான் அங்கே நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டான கிம் ஜாங் யோன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து அன்னைக்கு ஒரு தண்டனையை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பயந்து தான் எல்லாருமே வந்து அன்னைக்கு யாருமே வந்து கடையும் திறக்கக்கூடாது, யாருமே வந்து சிரிக்கவும் கூடாது, எல்லாரும் அந்த செய்தியை கேட்டு வருத்தப்படணும், கண்ணீர் சிந்தணும் அப்படின்றது தான் அவரோட ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கு. அது அன்னைக்கு நடக்கவும் செஞ்சுருக்கு. இதுதான் நார்த் கொரியாவில் இருக்கிற நிலைமை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம். வெல்கம் டு தி வீடியோ. நார்த் கொரியாவில் ஒரு தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து சவுத் கொரியாவோட ஒரு வெப் சீரிஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கான். எஸ், நார்த் கொரியாவில் வந்து இந்த படம், பாட்டு, சினிமா அப்படின்றதுலாம் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இன்டர்நெட்டே வந்து நார்த் கொரியாவில் பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அங்கே வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் எதுவுமே நீங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே வந்து நார்த் கொரியாவில் பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதையும் தாண்டி வந்து அந்த பையன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இல்லீகலாக சவுத் கொரியாவோட ஒரு வெப் சீரிஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கான். அப்படி பார்த்தது மட்டுமே இல்லாமல் வந்து அதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கான், நான் இந்த மாதிரி சவுத் கொரியாவோட ஒரு வெப் சீரிஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன்டா, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சா, சரி ஓகே எங்களுக்குமே நீ வந்து டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வாங்க, நாங்களும் பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மறுநாள் இந்த பையன் வந்து அந்த வெப் சீரிஸை டவுன்லோட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் வந்து போட்டுட்டு அவன் மட்டும் பார்த்தது இல்லாமல் அதை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவன் வந்து ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிய வந்ததுனால ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுமே தெரிய வருது. ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்ததுனால நார்த் கொரியாவோட கவர்மெண்ட்டுக்குமே வந்து தெரிய வருது. ஸோ உடனே அந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டதுமே போலீஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த 2 பசங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பசங்களுமே வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கூலோட கிரவுண்டில் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே வந்து உட்கார வச்சு அந்த ஸ்கூலோட கிரவுண்ட் சென்டரில் அந்த 2 பசங்களுமே நிற்க வச்சு விசாரணை அப்படின்றத நடத்துகிறாங்க. இந்த பையன் வந்து இந்த மாதிரி சவுத் கொரியாவோட வெப் சீரிஸ் வந்து பார்த்தது உண்மைதானா, இதை யார்கிட்ட சொன்னா, யார் இதை ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டாங்க, ஆக்சுவலி அங்கே ஒரு நடந்த சம்பவம் அப்படின்றது உண்மைதானா அப்படின்றது அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே வந்து விசாரிச்சு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கிற சின்ன பசங்கள்லேருந்து கேஜி படிக்கிற 4-5 வயசு குழந்தைங்கள்லேருந்து +2 படிக்கிற 17-18 வயசு பசங்க வரைக்கும் எல்லாருமே நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு தப்பு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. சாதா கிடையாது, அவங்க 2 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுது. ஸோ அதோட அந்த தண்டனை அப்படின்றது முடிஞ்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டெய்லி ஜெயிலுக்குள்ள அவங்களுக்கு இன்னொரு தண்டனை அப்படின்றது வழங்கப்படும். நம்ம ஊர்லலாம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டா மேக்ஸிமம் வந்து அந்த கைதிகள் வந்து ஜெயிலுக்குள்ள வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன தண்டனைகள் தான் இருக்கும். கரெக்டாக ஜெயிலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆயுள் தண்டனையோட இந்த கைதிகளோட வேலையாக இருந்துட்டு இருக்கும். பட் நார்த் கொரியாவில் ஆயுள் தண்டனையாக ஒருத்தங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ள டெய்லி ஒரு தண்டனை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். தண்டனைக்குள்ள தண்டனை அப்படின்ற மாதிரி. ஸோ ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூக் ராடு அதை வந்து நல்லா தீயில வந்து வாட்டி பழுக்க வச்சு அந்த ஹூக் ராடை வச்சு அவங்களோட வயிற்று பகுதியில் இருக்கிற ஸ்கின்ல வந்து ஹூக் மாதிரி மாட்டி அந்த ஹூக் வந்து இலவர வரைக்கும் அந்த ஸ்கின் வந்து இலவி அந்த ஹூக்கை விட்டு வெளியே வர வரைக்கும் காய வரைக்கும் அவங்க வந்து வச்சிருவாங்க. நம்ம கமல்ஹாசன் படத்தில் தான் பார்த்துருப்போம். கரெக்டாக தசவதாரம் படத்தில் ஒரு ஹூக் ராடை வந்து பின்னாடி முதுகு ஸ்கின்ல வந்து கொக்கி போட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அந்த ஹூக் ராடை வந்து தீயில வச்சு சுட வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த ஒரு ஹூக் ராடை எடுத்து அவங்க வயிற்று பகுதியில் இருக்கிற ஸ்கின்ல வந்து ஒரு ஹூக் மாதிரி போட்டு அந்த சூடு மூலியமாக அந்த ஸ்கின் வந்து இலவி அந்த ஹூக்கை விட்டு வெளியே வர வரைக்கும் அதை வந்து காய வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி டெய்லி விதவிதமான ஒரு தண்டனை அப்படின்றது அந்த ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் நார்த் கொரியாவில் இந்த ஆயுள் தண்டனை கைதிக்கோட நிலைமையாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இதனாலவே வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற மக்கள் வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த ஒரு நாட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தப்பிக்கும் போது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை அப்படின்றது நம்மளால வாயாலே சொல்ல முடியாது. அது இன்னும் கொடூரமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ரூல்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட ரூல்ஸாக போட வச்சுப்பட்டிருக்கும். உங்களோட முடி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இவ்வளோ ஷார்ட்டாக தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும், உங்களோட புருவ முடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், உங்களோட ஸ்கின் டோன் இந்த மாதிரி தான் இருக்கணும், உங்களோட பாடி ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரூல்ஸ் வந்து நார்த் கொரியாவில் கம்பெனிஸ்கள் அப்படின்றது போடப்பட்டு இருக்குது. ஒரு நம்ம ஊர்லலாம் ஒரு பையன் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னா அவன் என்ன மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வேணா வச்சுட்டு போகலாம் கரெக்டாக. பட் நார்த் கொரியாவில் ஒரு பையன் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டால் விதிக்கப்பட்ட ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்றத அவனுக்கு வந்து அலோட் பண்ணப்பட்டிருக்கும். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் வந்து அவன் வச்சிருந்தான் அப்படின்னா அவனையும் மார்ச் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சரி இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்றது பொருந்ததை செய்யும். பசங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வந்து கவர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வேற எந்த டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பசங்களோ பொண்ணுங்களோ வந்து வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பசங்களாக பிறந்துட்டு மேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18-20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்த் கொரியாவோட மிலிட்ரியில் அதாவது ராணுவத்தில் வந்து 10 வருஷம் வேலை பார்த்தே ஆகணும். இதை நீங்கள் பையனாக இருந்தீங்க அப்படின்னா. இதே நீங்கள் பொண்ணாக இருந்துட்டு மேஜர் ஆகிட்டீங்க உங்களுக்கு வந்து 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 7 வருஷம் கண்டிப்பாக நார்த் கொரியாவோட மிலிட்ரியில் ராணுவத்தில் வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் அப்படின்றது நார்த் கொரியாவில் இருந்துகிட்டு இருக்குது. இதை விட கொடுமையான ஒரு ரூல் அப்படின்றது வேறு எங்கேயும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்களோட நாட்டோட மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரூலும் வந்து நார்த் கொரியாவில் இருந்துட்டு இருக்குது. சரி மதனே, அதான் இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அப்போ எலெக்ஷன் டைமில் வந்து வேற யாருக்காட்டு ஓட்டு போட்டு அந்த நாட்டோட பிரசிடென்ட்டை வந்து மாற்றிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நார்த் கொரியாவில் வந்து எலெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த டைமில் அந்த நாட்டோட பிரசிடென்ட்டான கிம் ஜாங் யான் அவர் வந்து மக்களுக்கு வந்து அந்த ஓட்டிங் ஃப்ரீடம் அப்படின்றத கொடுத்துருவாரு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் அந்த எலெக்ஷன் டைமில் அங்கே நிற்கிற கேண்டிடேட் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நிற்பார். அது வேற யாரும் கிடையாது, கிம் ஜாங் யான். அவர் மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நிற்பார். அவரை தாண்டி அவரை எதிர்த்து வேற யாருமே நிற்க மாட்டாங்க. அப்படியே நின்னாலுமே மறுநாள் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ காலத்துக்கும் நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட்டாக ரூல் பண்ண போகிறது வந்து கிம் ஜாங் யான். அவரும் அவரோட குடும்பத்தினர் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு நார்த் கொரியாவோட ஒரு நிலைப்பாடாக இருந்துட்டு இருக்குது. ஸோ நார்த் கொரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் அந்த நாட்டோட பிரசிடென்ட்டான கிம் ஜாங் யானை நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. அவருக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் தமிழில் அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதன். ஸ்டெப்பிங் அவுட் வீடியோ. டாடா, டேக் கேர்.